Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்று உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. I thank God and I praise God for giving me this opportunity to be here and give and share God's word. இன்று தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸ். நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. God has blessed us with countless amount of blessings this entire year. Amen. Every single aspect of our life, it is God ordained and God driven. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே கர்த்தர் குறித்தது, கர்த்தர் நடத்துகிற காரியங்கள். ஆமென். And if you look at your life, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா you can actually find God's fingerprints on your life. ஆண்டவருடைய கைரேகை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்குது இந்த வருடம் முழுவதும். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தூரத்திலிருந்து வழி நடத்தல, கிட்ட இருந்து நம்மளை தொட்டு கரம் பிடித்து வழி நடத்துக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Let's give him glory. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we give you all glory and honor. உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we know that you are leading us, you are guiding us. Lord, your hand is upon us. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய சிந்தனையை ஆண்டவரே உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை கட்டட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே அடுத்த என்ன நீர் வைத்திருக்கிறீரோ அதற்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ணட்டும். And I pray, Father, that you will come and lead us. எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. This morning I want to share a word that is very important for all of us. இன்று காலையில் நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு தேவையான ஒரு வார்த்தை, எஸ்பெஷலி இந்த கடைசி சண்டேல. And we have only few days. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம புதிய வருடத்திற்குள்ளே போகிறோம். அதற்கு எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும், எஸ்பெஷலி ஆவிக்குரிய ரீதியில் புதிய வருடத்திற்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்ததான வார்த்தையை நாம் இன்று கேட்க போகிறோம். ஸோ அதற்காக நாம் ஆயத்தமாக கொள்ளலாம். நிறைய பேருக்கு புதிய வருடம்னு வரும்பொழுது நம்ம எல்லாருமே நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா? சில பேர் வந்து எண்ட் ஆஃப் த இயரில் வீட்டை ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஓகே புது வருடத்துக்குள்ளே போகிறோம், ஒரு ஆல் ஓவர் மெயின்டெனன்ஸ் ஒன்று பண்ணிடலாம், இல்லைனா வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி எடுப்போம், இல்லைனா நம்ம போய் நமக்குன்னு என்ன பண்ணுவோம், புது க்ளோத்ஸ் வாங்குவோம். we will go and buy new things for us. அடுத்தது என்ன கேலண்டர் வரும், என்ன வாக்குத்தத்தம் வரும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், we are excited and நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்ப்போட காத்திருக்கோம் இல்லையா? ஆனால் புதிய வருடத்திற்குள் போவதனால் எல்லாம் புதியவைகள் ஆவதில்லை. ஏன் யாருமே இதுக்கு ஏமேனே சொல்லலை? உண்மையை பட்டுன்னு உடச்சிட்டிங்களே பாஸ்டர். கொஞ்சம் தள்ளி உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓப்பனிங்லே இதை சொல்கிறீங்களே. இட்ஸ் த ட்ரூத் இல்லையா? Just because we cross over into a new year doesn't mean everything becomes new. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு மாறுறதுனால இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே வராதுன்னு அர்த்தம் இல்லை. நாம் புதியவர்களாய் மாறாத வரை எதுவுமே நம்ம லைஃப்பில் புதுசாக நடக்க போகிறது கிடையாது.
ஸோ நாம் புதியவர்களாய் மாற வேண்டும் என்றால், if we need to become new being, we need to receive a new fresh spirit from God. ஆமென். நாம் ஒரு புதிய அபிஷேகத்தையும் ஒரு புதிய நடத்துதலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய சிந்தனைக்குள் நாம் என்ன பண்ணணும்? போகணும். அப்பதான் புதிய காரியங்களுக்குள் கர்த்தர் நம்மை வழி நடத்துவதை உணர முடியும். முதலாவது அந்த உணர்வு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? புதிய காரியத்திற்குள் செல்லவே முடியாது. So a new year does not automatically create a new beginning or a new life. We need a spiritual crossover before a timeline crossover. Amen. நாம் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கிராஸ் ஓவர் ஆகணும். நம்ம ஆவிக்குரிய விதத்தில் கிராஸ் ஓவர் ஆனாதான் ஒரு கேலண்டரை நம்ம அப்படி மாற்றுறது ஈஸி. இப்படி பழைய கேலண்டரை தூக்கிட்டு புதிய கேலண்டரை மாற்றுறது ஈஸி. பட் நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு புதிய காரியங்களுக்குள்ளே நம்ம செல்வதற்கு we need to prepare ourselves spiritually. Amen. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். See, time changes automatically, but transformation is not automatic. Amen. நேரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். கேலண்டர்ஸ் என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் மறுரூபம் ஆட்டோமேட்டிக் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இன்டென்ஷனலாக என்ன செய்கிறீங்களோ அதற்கான மறுரூபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே, கர்த்தருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருமே, we have to intentionally decide that I need transformation from God. கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு என்ன தேவை? மறுரூபம் தேவை. மாற்றங்கள் காலத்தினால் வருவதல்ல, ஆண்டவரால் குறிக்கப்பட்ட மாற்றங்கள். அதை காலத்தோடு நாம் ஒப்பிடுகிறோம், ஆனால் காலம் நம்மை மாற்றுவது கிடையாது. Holy Spirit changes us. Amen. ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் என்ன பியூட்டிஃபுல்லாக நடத்துறாரு. God does not mark our territories or our journey with our calendar. He marks it with spiritual moments. ஆவிக்குரிய ஒரு சில நிலைப்பாடுகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளுடைய டைம் லைனில் குறிக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் நிறைய பேருடைய லைஃப்பில் இருக்குது. அப்புறம் இந்த ஆசீர்வாதத்திற்கு முன், அந்த ஆசீர்வாதத்திற்கு பின் காலங்கள் இருக்கா? படிப்பதற்கு முன், படித்ததற்கு பின், சொந்த வீட்டிற்கு முன், சொந்த வீட்டிற்கு பின், மோசமான வாடகையிலிருந்து நல்ல வாடகை வீட்டிற்கு முன் பின், பிள்ளைகள் திருமணத்திற்கு முன். ஸோ ஒவ்வொன்றுமே என்னது? காலங்கள். அந்த ஒவ்வொரு காலங்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் ஆவிக்குரிய வளர்ச்சிகள் ஒவ்வொரு காலத்திலும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஆண்டவர் உங்களை நடத்தியிருக்காரு. ஆமேனா இல்லையா? உங்களுடைய விசுவாசமும் என்ன செய்யுது? திடீர்னு 2026 வந்த உடனே டமால்னு ஒரு புதிய விசுவாசம் வரதில்லை. காலங்கள் மூலமாக, ஆண்டவர் அனுப்புகிற அனுபவங்களின் மூலமாக, சீசன்ஸ் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கட்டி எழுப்புறாரு. Everyone's faith is built through spiritual seasons, spiritual moments. ஸோ நம்ம லைஃப்பில் ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய ஸ்பிரிட் பீயிங்கை தான் என்ன பண்ணுறாரு? பில்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த கஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கட்டி எழுப்புறாரு. வியாதிக்கு முன், வியாதிக்கு பின். வியாதிக்கு முன்னாடி ஒரு லெவல் ஆஃப் ப்ரேயர் லைஃப் இருந்துச்சு. ஒரு சில சஃபரிங் நம்மளுடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி கொண்ட விதம் கண்டிப்பாக மாறி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் நிறைய அனுபவங்களில், நிறைய ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸில் த லார்ட் இஸ் பில்டிங் யோர் ஸ்பிரிட் மேன். ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளான மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கட்டி எழுப்புகிறார். ஒரு சில வசனங்களை நாம் இன்று வாசித்து அதன் மூலமாக எப்படி நம்ம புதிய சீசனுக்கு, நியூ இயரை விட நியூ சீசனுக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரு, இது ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் எப்படி முன்னாடியே நிர்ணயித்து இதற்காக நீங்கள் ஆயத்தமானோம். ஆமென். And our life, our mind and our heart and our spirit needs to be in alignment with what God wants to do in your spirit being.
ஆமென். ஸ்பிரிட்ல இருந்து தான் பிசிக்கலுக்கு என்ன ஆகுது, மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, நாட் தி அதர் வே அரவுண்ட். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், ஆவியில நிறைந்தவர்களாக இருக்கிற நாம், we should first receive things in the spirit, and it is the spirit that determines the flesh. We are not driven by spirit, flesh, we are driven by spirit. ஆவியில நடத்தப்படுகிறவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை ஒவ்வொரு நாளும் அதற்காக நம்ம என்ன செய்ய பண்ணும், ஆயத்தம் பண்ணும். ஸோ யோசுவா 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ புக் ஆஃப் ஜாஷுவோட கான்டெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 3வது அதிகாரத்தில் முக்கியமாக நடக்கிற காரியங்கள் என்னென்னா, இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய டிஃபைனிங் மூமெண்ட், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்க சரித்திரத்தையே மாற்றுகிற ஒரு நேரம். எந்த ப்ராமிஸ் லேண்ட், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள அவங்க பிரவேசிக்க ரொம்ப தூரத்தில் இல்லை. மோசே நடத்தும் பொழுது அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எகிப்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வராங்க 40 வருஷமா, ஃபார் 40 years they are coming. பட் now it is not 40 years anymore. இப்போ அவங்களுடைய நேரம் காலங்கள் எப்படி இருக்குன்னா, they are standing at the edge of their promised land. கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. அதனுடைய முனையில தான் நின்றுட்டு இருக்காங்க யோசுவா 3ல. So the nation of Israel stood at the edge of the Jordan river. யோர்தான் நதியின் அந்த கரையில் என்ன செய்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. அந்த நதிக்கு இந்த பக்கம் ப்ராமிஸ் லேண்ட். அப்ப மோசே மரித்து விட்டார். யோசுவா புதிய தலைவராக ஆண்டவர் என்ன செய்றாரு, உயர்த்துறாரு. புதிய தேசம் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு நடுவில் இந்த யோர்தான் ரிவர் ஆஃப் ஜோர்டன் இஸ் ஸ்டாண்டிங் ஆஸ் அ சேலஞ்ச், இம்பாசிபிள் அப்டக்கிளா நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல God is asking them to take a step of faith. விசுவாசத்தின் ஒரு படியை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள எடுக்க சொல்கிறாரு. அந்த விசுவாசத்தின் படி எடுக்கிறதுக்கு முன்பதாக என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் எவ்ரி காட் ஆர்டைன்ட் சீசன் ஆர் சேஞ்ச் ரிக்வயர்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் ஸ்பிரிச்சுவல் manifestation. Okay, spiritual preparation is always needed before spiritual transformation or spiritual manifestation. ஆண்டவர் நிர்ணயித்த ஒவ்வொரு பருவ மாற்றத்திற்கு முன்பதாக, உங்களுடைய வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய தயாராகுதல் அவசியமாய் இருக்கிறது. We have to prepare. So அடுத்த இப்போ என்ன ஒரு 4 days, அடுத்த 4 நாட்களுக்கு we have to prepare spiritually. Next 4 days is our time of spiritual preparation. எல்லாரும் அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் ஒரு அலைன்மெண்ட்டில் இருப்பாங்க. பட் நம்ம இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். கரெக்டா? So next 4 days is crucial for us. 3 days ஒரு நாள் போச்சு, இன்னும் 3 days தான் இருக்கு. Next 3 days is crucial for us. அந்த 3 நாட்கள் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Here is number 1, preparation number 1. நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், discern the season before you step into it. உங்கள் பருவத்திற்கு அல்லது காலத்திற்கு நுழைவதற்கு முன்பதாக அதை ஆவிக்குரிய விதத்தில் நிர்ணயிக்க வேண்டும். You need to have spiritual discernment. பார்ப்பதெல்லாம் இட்ஸ் நாட் குட், கேட்பதெல்லாம் இட்ஸ் நாட் குட். கர்த்தர் உங்களுக்காக என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், அதுதான் நியூ இயர் நைட் பாஸ்டர் சொல்லிடுவார்ல, நோ, சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பாஸ்டர் சொல்லுவாங்க த வேர்ட் வில் கம். ஆனால் எந்த ஆவியானவர் பாஸ்டருக்கு உணர்த்திருக்கிறாரோ அதே ஆவியானவர் உங்களை அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண அலைன் பண்ணுவார். ஆமென். அதற்கு ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. யூ நீட் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் டு ரிசீவ் த ரேமா வேர்ட். ஆமென்.
அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனை கூட ஆண்டவர் தான் நமக்கு செய்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் பிரச்சனத்தில் உட்கார்ந்தா போதும். He will prepare us. Amen. So யோசுவா 3:3-4 வாசிங்க. அவருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 4வது வசனம். You have not traveled this way before, they will guide you. இதற்கு முன்பதாக நீங்க இத்தனை வருடம் பிரயாணப்பட்டது போல அல்லப்பா. ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை தூக்கிட்டு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நீங்க இது நாள் வரை பிரயாணப்பட்டது போல அல்ல. This is a new journey. இது ஒரு புதிய பிரயாணம். The Lord will guide you. லேவியர்களும் என்ன செய்வார்கள்? உங்களை கைட் பண்ணுவாங்க. when we step into new season, ஒவ்வொரு புதிய காலங்களிலும் see 2025 ஆண்டவர் உங்களை நடத்தின விதம் வேற மாதிரி இருக்கும். 2026க்குள்ள போகும்போது கட் காப்பி பேஸ்ட் அடிக்க முடியாது. ஏன்னா 26ல ஆண்டவர் நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். it will be completely different. வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனை வச்சு அங்கே வண்டி ஓட்ட முடியாது. இங்கே உள்ள ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் வச்சு யூ கேனாட் ஸ்டாண்ட் தேர். யூ நீட் டு ஹாவ் சம்திங் நியூ. ஆண்டவரே, வருகிற வருடத்தில் புதியதாய் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ அந்த புதிய பாதைக்கு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். எனக்கு 2025 நீங்கள் செய்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? என்னோட மைண்டில் இருந்து உங்களுக்கு நன்றி சொல்லி உங்கள் பாதத்தில் வச்சிடுறேன். ஆனால் இதெல்லாம் தான் நீங்கள் 26லையும் செய்யணுங்கிற அந்த கட்டளையோ இல்லை கண்டிஷன்ஸோ என்னுடைய மைண்டில் இருக்கக்கூடாது. ஃபார் காட் இஸ் அபவுட் டு டூ சம்திங் நியூ. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த நியூ. இப்போ ஆண்டவர் கிளியராக சொல்ல, நீங்கள் ட்ராவல் பண்ண இந்த வழி இல்லை, இட் இஸ் a நியூ பாத், which means you have no idea what is coming. கரெக்டா? எல்லா வருடத்துக்குள்ளே போவோம் அப்படி தானே இருக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது பாஸ்டர், ரைட்? We have no idea what is coming. But we also have a God who is a God of generations. தலைமுறைகளுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அவர் இந்த வருகிற நியூ இயர்க்கு மாத்திரம் தேவன் அல்ல. அவர் பல காலங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? தேவனாக இருக்கிறார். He knows what is coming, but we have to sit with God. Amen. அதனால தான் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எவ்வளோ கேப் இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு இட்ஸ் a நியூ வே ஆஃப் ஜர்னி. அதை கிளியராக ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ மூவ்மெண்ட் வித்தவுட் டிசர்ன்மெண்ட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன். ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமல் ஒரு காரியத்திற்குள்ளேயோ அல்லது ஒரு காலத்திற்குள்ளேயோ நீங்கள் காலை எடுத்து வைத்தீர்கள் என்றால் அங்கே கன்ஃபியூஷன் தான் வரும். உங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளேயே நீங்கள் நின்னாலும் கன்ஃபியூஷன் தான் வரும். ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமலே நீங்கள் இஃப் யூ டேக் அ ஸ்டெப். ஸோ மூவ்மெண்ட் வித்தவுட் டிசர்ன்மெண்ட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன் அண்ட் டிசர்ன்மெண்ட் வித்தவுட் ஒபீடியன்ஸ் leads to stagnation. ஆவிக்குரிய பகுத்தறிவு இருந்தும் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே நிலைப்பாட்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது விளங்குதுல? புதிய பாதைக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு தேவையானது 2. ஒன்று ஆவிக்குரிய பகுத்தறிவு, அடுத்தது ஆவிக்குரிய பகுத்தறிவோடு சேர்ந்த ஒரு விஷயம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். பகுத்தறிவு தேவை. ஆண்டவரே, வாட் ஆர் யூ டூயிங்? நான் டிசர்ன் பண்ணுறேன், ரைட்? என்னுடைய போதகர் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஸ்கிரிப்சர் மூலமாக என்ன சொல்கிறீங்க, என் லைஃப்பில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அடுத்த காலங்கள் எப்படி இருக்க போகுது, ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க, அந்த ரெவலேஷன் எனக்கு தாங்க. சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ரிசீவ் இட். குடும்ப தலைவர்கள் உட்காந்து குடும்பத்திற்காக தரிசனத்தை என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுங்க.
We are the pastors of the church. But husbands and fathers, you are the pastor of your family. குடும்ப தலைவன் குடும்பத்திற்கும் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறீர்கள். which means உங்கள் மனைவி எழுந்து ஜெபிப்பதற்கு முன் யார் ஜெபிக்க வேண்டும்? குடும்ப தலைவர். தலை நாங்கள் லேட்டாக தான் எந்திரிப்போம். இல்லை, ஃபஸ்ட்டு முட்டியில் இருக்க வேண்டியது யாரு? நாட் அதர்ஸ், த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இன்ஃபேக்ட் உங்களுடைய மனைவி உங்களை நேசிக்கணும், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் முழங்காலில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்போ வரும் பாருங்கள் ஒரு லவ். அந்த லவ்வுக்கு மேட்ச் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் கிளாப்பே பண்ணிடாதீங்க. பெண்கள் நீங்கள் தான் கிளாப் பண்ணணும். அப்போ வரும் பாருங்க ஒரு ரெஸ்பெக்ட். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே தானாக நடக்கும். இதற்கு எந்த குடும்ப தலைவர்களும் ஆமேன்னு சொல்லவே இல்லை. பாஸ்டர் நாங்கள் அட்வான்ஸாக நைட்டே ஜோம் பண்ணிட்டு படுத்துடுறோம். நோ, நாங்கள் இரவு முழுவதும் ஜெபத்தில் தான் பாஸ்டர், தூங்க விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். we have to take the lead. ஸோ அடுத்த 3 நாட்கள் குடும்ப தலைவர்கள் குடும்பத்தோட செட் டைம் அண்ட் சிட் அண்ட் ப்ரிப்பேர். வென் ஐ சே ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எக்ஸ்டெண்டட், டபுள் எக்ஸ்டெண்டட், ட்ரிபிள் எக்ஸ்டெண்டட் அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் யூ, யுவர் ஒய்ஃப் அண்ட் யுவர் ஓன் சில்ட்ரன் உட்காருங்க. தட்ஸ் நம்பர் 1. ஒவ்வொரு குடும்பங்களும் நம்பர் 1 உட்காருங்க. உட்கார்ந்து ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் ரிசீவ் வாட் காட் ஹேஸ். அதை செய்யாமல் நம்ம மூவ்மெண்ட் எடுத்து உள்ள கால் வச்சோம் அப்படின்னா ஐ வில் டெல் யூ வாட் வில் ஹேப்பன் இன் 2026. ப்ரொஃபெட்டிக் வேர்ட், கன்ஃபியூஷன். இதை செய்யாமல் ஐயோ எல்லாமே புதுசாக இருக்கே, நான் தான் சொன்னேனே ஜோமெண்ட்டு ஆயத்தமாய் வரணும்னு, ஆனால் எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கே, தட் வில் what will happen. So discern the will of God and go with spiritual discernment. அதே மாதிரி spiritual obedience. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு முதல்ல நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிறதா வேண்டாமா அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேங்கிறது அல்ல. ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது கீழ்ப்படிதல் ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிடும், நாட் அ ஆக்ஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? obedience is not action after God moves. Obedience is preparation before God moves. Obedience is preparation before God moves. ஆனால் நம்மள நிறைய நேரங்களில் நம்ம செய்யணும், நீங்கள் என்ன நான் ஒன்று சொல்ல போகிறேன், அது நீ செய்வியா, நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். கேட்டால் நம்ம என்ன உஷார், நாங்கள் உஷார் விசுவாசிகள். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் பார்க்குறேன். பட் தட்ஸ் நாட் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். நீங்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே ஐ எம் ரெடி டு டூ, அதுதான் சரண்டர். ஆமென். அந்த ப்ரிப்ரேஷன் நமக்கு தேவை. ரெண்டாவது, ரிலீஸ் ஓல்டு வெயிட்ஸ் பிஃபோர் கிராசிங் ஓவர். பழைய காரியங்களை நாம் என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். அதை புது ரேப்பரில் போட்டு புது வருஷத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பழைய காரியங்கள்னா ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நானும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்வதற்காக. 2025 நடந்த எல்லா சண்டைகளும் 2025 முடித்து விடணும். யாரை முடிக்க போறீங்க? விட்டு விட வேண்டும். ஓகே, நோ கேரி ஓவர். அப்படி பண்டில் போட்டு வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு 2026க்குள்ள
எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த வருடத்தில் நீ அந்த கார்னர் நீங்க இப்படி சண்டை போட்டீங்க, அப்படி சண்டை நோ, நத்திங். ரைட்? எவ்ரிதிங் இஸ் ஓவர் ஹியர். டைம்லைனை நீங்கள் என்ன செய்யணும்? இதோட மார்க் பண்ணி, ஸோ வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன் இன் 2025, ஆல் த குட் திங்ஸ், லீவ் இட். ட்ரஸ்ட் காட் ஃபார் நியூ குட் திங்ஸ். ஆமென். அதே மாதிரி எல்லா பெயின் அண்ட் சஃபரிங் வாட் எவர் ஹேப்பன் 2025ஓட என்ன செய்யணும்? முடிச்சிடணும். when we go into God's presence, பழையவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? தூக்கிட்டு போகக்கூடாது. வசனம் 5 பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பழையவைகளை நாம் தூக்கிட்டு திரும்ப புதிய காரியத்துக்குள்ள நம்ம போகும்பொழுது கர்த்தர் செய்கிற புதிய காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் இட் இஸ் a hindrance. நீங்க பாருங்க, அந்த வருஷத்துல 4 வருஷத்துல கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் தராரு எப்படி அவங்க பிரயாணப்பட வேண்டும் என்று. அந்த பிரயாணத்திற்கு படுவதற்கு முன்பதாக யோசுவா வாயிலிருந்து ஓகே ஆண்டவர் சொல்றார் வாங்க கிளம்பலாம், அப்படி வரல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். So next 3 days is a time of preparation and consecration. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். For God is about to do something tomorrow, so purify yourselves today. இந்த பியூரிஃபிகேஷன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு செரிமோனியல் லா இருந்துச்சு. அந்த செரிமோனியல் லா பிரகாரம், தேங்க்யூ, செரிமோனியல் லா பிரகாரம் அவங்க என்ன செய்யணும்? நிறையா சாக்ரிஃபைஸஸ் செய்யணும், பியூரிஃபிகேஷன் செய்யணும். ஸோ இட் வாஸ் ஆல் ஆக்ஷன் ஓரியன்டட். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்போ யோசுவா காலத்தில் நடந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்களுக்கும் இப்போ உள்ள புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கும் அது பொருந்தாது. ஏனென்றால் நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள அவசியம் இல்லை, பரிசுத்தர் நமக்குள் வாசமா இருக்கிறார். இந்த கான்சக்ரேஷனை, அல்டிமேட் கான்சக்ரேஷனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த சிலுவையின் பாதத்தில் நம்ம உட்காரணும், அவ்வளவுதான். நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். we have to sit under the cross. கிராஸுக்கு முன்னாடி என் லைஃப்ல எது அலைன்மெண்டா இருக்கு, எது மிஸ் அலைன்மெண்டா இருக்கு? பிகாஸ் கிராஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட். am I living a life worthy of the cross? கர்த்தர் சிலுவையில் செய்ததற்கு, அவர் மரித்ததற்கு என்னுடைய வாழ்க்கை is it worthy? தகுதியானவனாய் நான் வாழுகிறேனா, தகுதி உள்ளவனாய் நான் வாழுகிறேனான்னு நிர்ணயிக்க வேண்டும். அதுதான் கான்சக்ரேஷன். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த 3 நாளைக்கு உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க. சிலுவைக்கு தகுதியான காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு, சிலுவைக்கு தகுதி இல்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கு. ப்ரே, சரண்டர் டு காட். ஆமென். உங்களுடைய வார்த்தைகள், சிந்தனைகள், ஆக்ஷன்ஸ், த வே யூ ஹேண்டில் மணி, உங்களுடைய வேலை செய்கிற இடம், பிஸ்னஸ், எல்லா இடத்துலையும், உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட, பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட, எல்லா இடங்களிலும், எல்லா விதத்திலையும் please, please, please check in the eyes of God. Amen. See, purification is not optional, it's mandatory because preparation is important. நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தகுதிப்படுத்தணும். Amen. You cannot cross into God's future while clinging into unresolved problems. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய காரியத்திற்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா பழைய பாவத்திற்குள்ளேயே இருந்துக்கிட்டு, பழைய மன்னிக்க முடியாத தன்மைக்குள்ளே இருந்துக்கிட்டு, பழைய வைராக்கியங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் புதிய காரியத்திற்குள்ளே என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். நீங்கள் புது சட்டை போட்டு வரலாம், ஆமென்னு சொல்லலாம், நியூ இயர் சர்வீஸ் ஃபுல்லாக உட்காந்துட்டு எந்திரிச்சு கேக் சாப்பிட்டு போகலாம். நத்திங் வில் சேஞ்ச். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் காட். We are here for real transformation. உண்மையான மறுரூபப்பட்ட வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்கே வச்சிருக்கிறாரு.
நாட் ஃபார் ஃபேக் திங்ஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் கேட்பார், எந்த வேர்ஷனை நான் ஆசீர்வதிக்கணும்னு கேட்கக்கூடாது ஆண்டவர். சர்ச் வேர்ஷன்னா ஹோம் வேர்ஷனா இல்லை ஒர்க் வேர்ஷனா? எல்லாமே என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள ஒரே வேர்ஷனில் நம்ம அலைன்மெண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த வாரம் உட்காரும்பொழுது ஆண்டவரே பழைய காரியங்கள் நிறைய என்னுடைய லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றுக்கும் மனம் திரும்பி, ரைட்? repentance is important for consecration. மனம் திரும்புதல் இல்லாமல் மனம் திரும்ப வேண்டும், ரைட்? our heart has to change. நம்ம ஹார்ட் மாறினா தான் ஹேபிட் மாறும். ஹார்ட்டை மாற்றாமல் ஹேபிட்டை மட்டும் மாற்றினீங்கன்னா பழைய ஹேபிட் திரும்ப என்ன செய்யும்? வந்துடும், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஹார்ட் அண்ட் ஒன்லி காட் கேன் டூ தட். அதே மாதிரி எதெல்லாம் மன்னிக்க முடியாத அஃபென்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் பாத்தில் வைங்க. நீங்கள் மன்னிக்க வேண்டியது, நீங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுமே கீப் இட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அடுத்தது மூன்றாவது காரியம். ஸோ நம்பர் 1 நான் என்ன சொன்னேன்? டிசர்ன் த சீசன் பிஃபோர் யூ ஸ்டெப் இன் டு இட். ஆவிக்குரிய பகுத்தறிதல் தேவை, அதோட கீழ்ப்படிதலும் தேவை. இரண்டாவது, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்து விட வேண்டும். கான்சக்ரேட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்மளுடைய வாழ்க்கை சிலுவைக்கு முன் தகுதி உள்ளதா இருக்கிறதா என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளை ஆராய்ந்து மனம் திரும்பி we have to prepare. மூன்றாவது, step in faith before you see the breakthrough. Step in faith before you see the breakthrough. திருப்பு முனையை காணுவதற்கு முன்பதாகவே விசுவாசத்தில் அடி எடுத்து வையுங்கள். உங்க விசுவாச அடி 1ஆம் தேதி தான் வைக்கணும் இல்லை, இப்பவே எடுத்து வைங்க. ஆண்டவரே, I am ready in the name of Jesus. விசுவாசம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடி எடுத்து வைக்க வேண்டும். யோசுவா 3ஆம் அதே இதில் 13வது வசனத்தை வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அப்ப இங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு பிரேக் த்ரூ. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வாருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேக நேரத்தில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் யோர்தானின் தண்ணீரை ஒரு குவியலாக முதலாவது அவர் நிறுத்துவார், அதற்கு பின்பதாக நானும் என் குடும்பமும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது when we talk about breakthrough. பட் அது அல்ல. எதுவுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. வசனம் கிளியராக இருக்கு. சம்பவிப்பது என்னவென்றால் 2026 நமக்கு சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே கால்களை அதே ஓட்டம், அதே தண்ணீர், அதே வேகம், அதே சேலஞ்ச், அதே ப்ராப்ளம், அதே சஃபரிங், நத்திங் ஹேஸ் சேஞ்ச்ட். பட் காட் இஸ் சேயிங் ஸ்டெப் இன்டு இட். நீங்கள் அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, அது ப்ரிப்பரேஷன்ல. பட் when you go to the problem, விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? காலடி எடுத்து வைங்க. அவங்க வைத்த மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். So we have to step before the breakthrough. Faith never knows where it is being led. விசுவாசத்தில் ஓடும் பொழுது அது எங்க நம்மளை கூட்டிட்டு போகுது நமக்கு தெரியாது, விசுவாச ஓட்டம். ஆனால் விசுவாச ஓட்டம் வழி நடத்துபவரை எப்பொழுதும் நேசிக்கும், வழி நடத்துபவரை எப்பொழுதும் அறிந்து கொள்ளும். வழி நடத்துபவரிடத்திலிருந்து விசுவாசம் உங்களை ஒரு நாளும் பிரிக்காது. இவ்வளவுதான் விஷயம். வழி முக்கியம் அல்ல, வழி நடத்துகிறவர் தான் முக்கியம். 2026 முக்கியம் அல்ல, 2026 என் தேவன் என்ன செய்வார், என் தேவனுக்குள் நான் எப்படி வளருவேன், என் தேவனுக்காக நான் எப்படி நிற்பேன், அவரை இன்னும் நான் எப்படி புரிந்து கொள்ளுவேன், அதுதான் முக்கியம். ஆமென்.
4வது காரியம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு திருப்பு முனைகளையும் அதை மார்க் பண்ணுங்க. மார்க் த மோமெண்ட் ஸோ யூ டோன்ட் ஃபர்கெட் த சீசன். உங்களுடைய காலங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு 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 அடையாளத்தை வையுங்கள். யோசுவா 4வது அதிகாரம் வசனம் 6-7. We will use these stones to build a memorial in the future. Your children will ask you, what do these stones means? Then you can tell them, they remind us that the Jordan River stopped flowing when the ark of the Lord's covenant went across. These stones will stand as a memorial among the people of Israel forever. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகளை உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளங்கள். இன்னைக்கு தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸ் அதுதான், நம்மை நினைப்பூட்டுகிற காரியம். கர்த்தர் நம்முடைய லைஃப்ல செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அது ஒரு அடையாளம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று. ஒவ்வொரு miracle is a symbol, it's a mark to remind us that God is for us. Amen. So இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு அடையாளம். God has led you. ஆமென். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இல்லை, பட் முடிவில் ஆண்டவர் இன்னும் அதிகமான காரியங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்காரு. இட்ஸ் அ மார்க் தட் காட் ஹேஸ் டன் இட். அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஃபிசிக்கலாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்தலாம். when God gives you a breakthrough, நிறைய நேரங்களில் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அது ஒரு பிரேக் த்ரூ வெட்டிங்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பியூட்டிஃபுல்லாக நடத்துகிறாரு. பட் கேன் ஐ சே, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் நம்ம இதை ரேடிக்கலாக பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், ரேடிக்கலாக பண்ணணும். உங்களுடைய வெட்டிங் பட்ஜெட்குள்ள ஒரு சர்ச் பிளான்டிங் பட்ஜெட்டும் கொண்டு வாங்க. The Lord will do a miracle for my daughter, for my son. அதில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் நம்ம எவ்வளோ அதாவது வெட்டிங்க்கு இருக்கிறதுலையே ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுகிற தேசம் இந்திய தேசம். தமிழ்நாடு கூட கம்மி, நார்த் இந்தியா இஸ் ஈவன் மோர் ஹையர். அவங்க வீடு வாசலாம் கூட ரொம்ப கம்மியாக, ஆனால் அவங்க செய்கிற செலவு ஃபார் த வெட்டிங், ரைட், இட்ஸ் இன்க்ரெடிபிள். லோன் வாங்கி கல்யாணம் நடத்துகிற ஒரே தேசமும் நம்ம தேசம்தான். உண்மையாக விளையாட்டுக்கு சொல்ல, ரைட். இவ்வளோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா சர்ச்சஸ் பிளான் பண்ணணும் அக்ராஸ் மல்டிபிள் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். அதுக்கு மட்டும் நம்ம ஏன் எங்கேயோ பார்த்து நிற்கிறோம்? Are you understanding this? We as Indian Christians, we are responsible for building churches in India, not USA, not UK, not Australia. இந்திய சபைகளுக்கு, இந்தியாவின் எழுப்புதலுக்கு, இந்தியாவின் மாற்றத்திற்கு யார் பொறுப்பு? இந்திய கிறிஸ்தவனாகிய நான். சொல்லுங்க எல்லாரும். மேபி இனிமே அந்த எழுப்புதல் ஜெபத்தில் ஒரு லைன் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்திய கிறிஸ்தவனாகிய நான் என் தேசத்தின் எழுப்புதலுக்காக என்ன செய்கிறேன்? கேள்விக்குறி. we have to be real. எவ்வளோ பட்ஜெட் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், அது பண்ணுறோம். ஒரு நம்மளுடைய டெக்கரேஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி பட்ஜெட்டை அப்படியே எடுத்து கொடுத்தோன்னாலே ஒரு சபையை கட்டிடலாம் கிராமத்தில். உண்மை. நான் நீங்கள் அது பண்ணுறது தவறு நான் சொல்லலை, பட் நம்மளுடைய ரியலைசேஷன் வேணும் நமக்கு. எந்த லெவலில் நம்ம தேசம் இருக்குது, எந்த லெவலில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி நம்ம செலவு பண்ணி பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானே காரணம்.
இது திரும்ப ஆண்டவருடைய கிங்டம்குள்ள எப்படி போகுது? we need to understand. ஸோ குடும்பங்கள் இனிமே இந்த பிரசங்கத்திற்கு முன், இந்த பிரசங்கத்திற்கு பின் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஒரு பர்த்டே வந்தாலும் சரி, ஒரு இது வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு put the money, put a kingdom budget for everything that you are doing. நீங்கள் அதை போடும்பொழுது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக கர்த்தர் அந்த மோமெண்ட்டை என்ன பண்ணுவார்? வெட்டிங் ஆன சரி, இது சரி, எல்லாத்தையுமே பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். அப்போ சர்ச் பிளான்டிங்க்கு ஓகே 10 லட்சம் போட்டு கல்யாணம் நடத்துகிறேன்னா, ஆண்டவரே இது 11 லட்சமாய் நான் மாற்றுகிறேன், அதில் 1 லட்சம் சர்ச் பிளான்டிங்க்கு நான் என்ன செய்ய போகிறேன்? கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களா, அப்பாடா தப்பிச்சோம், நல்ல வேலை 2025 நமக்கு முடிஞ்சது. அடுத்தது 2026 வருது. பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆனிவர்சரி கூட கொடுங்க. 10வது வருட ஆனிவர்சரி, 20வது வருட ஆனிவர்சரி, 30வது வருட ஆனிவர்சரி, இல்லை ஒவ்வொரு வருட ஆனிவர்சரியும் சேர்த்து வச்சு கொடுங்க. பட் கிவ் இட் டு காட். நாட் திஸ் இஸ் ஃபார் அஸ், இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன்று, திஸ் இஸ் ஃபார் டு பில்ட் திஸ் நேஷன். இந்திய மண்ணில் இந்திய சபைகள் இந்தியர்களால் கட்டப்பட வேண்டும். இந்திய மண்ணில் இந்திய சபைகள் இந்தியர்களாய் கட்டப்படும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கு பெருகி நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் சந்ததி வந்துடுவாங்க. ஸோ இங்கிருந்து ஐஎன்ஆர்ல அங்கே போகணும், மற்ற தேசங்களுக்கு. அதுதான் தரிசனம், அதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் நம்மளை எடுத்துகிட்டு போகிறது. ஆமென். ஸோ we need to have this understanding. We need to have this vision. அப்போ மார்க் பண்ணுங்க ஒவ்வொரு மோமெண்ட்டும். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஓ என்னுடைய மகளின் திருமணத்தின் மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இந்த கிராமத்தில் இங்கே ஒரு சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். வருடத்துக்கு ஒரு வாட்டி அந்த சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு குடும்பமாக போங்க, அந்த சர்வீஸில் ஒரு சண்டே உட்காருங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஓகே திஸ் இஸ் வாட் த லார்ட் ஹேஸ் டன். இது ஒரு காலத்தின் அற்புதத்தை குறிக்கிறது. இது மாதிரி நான் லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன செய்யுங்க? மார்க் பண்ணுங்கள். ரெக்கார்ட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஃப்ரம் த பாஸ்ட் இயர்ஸ். நம்ம எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு புக்கே நேரம் நம்ம போட்டிருக்கலாம். ஆமென். அடுத்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் ஸ்பிரிச்சுவலி. டேக் அ பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஆடிட் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பர்சனலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆடிட். எப்படி ஒரு ஆடிட்டர் எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்பார், பிரித்து பார்ப்பார். ப்ரெசன்ஸ், பியூரிட்டி, ப்ரையாரிட்டி, பீப்புள். இந்த 4 காரியங்கள். ஓகே, தேவ சமூகத்தில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், பரிசுத்தத்தில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தேன், எதற்கெல்லாம் முன்னுரிமை நான் கொடுக்கவில்லை, அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் எந்த லெவலில் நான் இருக்கேன். டேக் அ ஸ்பிரிச்சுவல் ஆடிட். 2வது காரியம், டேக் அ ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் ஆஃப் சரண்டர் அண்ட் டைரக்ஷன். அர்ப்பணித்த மற்றும் வழிகாட்டுதலின் ஒரு தீர்க்க தரிசன செயலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்க வேண்டும். சரண்டர் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன். ஆமென். உங்கள் பிரேக் த்ரூக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யுங்க? ப்ரொஃபெட்டிக்காக. ஸோ ஒரு லிஸ்ட்டு எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு யூ கேன் டிவைட் த பேப்பர் இன்டு 2. வாட் ஐ லே டவுன். இந்த வருடத்தில் நான் என்னெல்லாம் ஆண்டவருடைய பாத்தில் நான் விடணும். பாவமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ நீட் டு கிவ் இட் டு காட். These are things that needs to leave my life. What I need to lay down. அது ஒரு சைடு எழுதுங்க. அடுத்தது what I should commit to God. ஆண்டவர்கிட்ட நான் என்னென்ன என்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், அடுத்தது என்னுடைய காலிங், என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய வேலை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத், என்னுடைய ஃபைனான்சஸ், அந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க? லிஸ்ட் எழுதுங்க. இது வைத்து ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. When you pray, the Lord will do a miracle. Are you ready for New Year? Next 3 days, sit, prepare in the presence of God. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் தயார்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி.
இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை கட்டி எழுப்புங்க. புதிய ஆண்டவரே பாதைக்குள்ள சீசனுக்குள்ளே நாங்கள் போகும்பொழுது ஆண்டவரே எங்களை அதற்காக தகுதிப்படுத்துங்க. அதற்கான நிர்ணயத்தை எங்களுடைய ஆவியில் சிந்தனையில் நீங்கள் கொடுங்க. ஒருவருக்கே நாங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். We surrender, Lord, and we will obey. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.